அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விடியா திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் வருகையால் விருத்தாச்சலம் நகரத்திற்குள் பேருந்துகள் அனுமதிக்கப்படாததால் தேர்வுக்கு சென்ற பள்ளி மாணவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்ற அவலம் அரங்கேறியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அருண், பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற பெயரில் இந்த விருத்தாச்சலம் அடுத்த திருப்பெயர் கிராமத்தில் நடைபெற உள்ள ஒரு விளம்பர கூட்டத்திற்காக இந்த விடியா ஆட்சியின் முதல்வர் ஸ்டாலின் விருத்தாச்சலம் வழியாக செல்கிறார். இதற்காக பார்த்தோம் என்றால் காலை 6 மணியிலிருந்து இந்த தற்போது வரை விருத்தாச்சலம் நகரத்திற்குள் அந்த பயணிகளை ஏற்றி வரும் அரசு மற்றும் தனியார் பந்துகளை நாலா பக்கமும், அதாவது சிதம்பரம் புறவழிச்சாலை, கடலூர் புறவழிச்சாலை, திருச்சி புறவழிச்சாலை, சென்னை புறவழிச்சாலை, சேலம் புறவழிச்சாலை என அனைத்து பகுதிகளிலும் உள்ள பகுதிகளில் அனுமதிக்காமல் காவல்துறையினர் இந்த பேருந்துகளையும் தடுத்து நிறுத்தினர். இதனால் இன்று காலையிலிருந்தே வேலைக்கு செல்பவர்கள், இந்த மருத்துவமனைக்கு செல்பவர்கள், கர்ப்பிணி பெண்கள் என அனைத்து தரப்பினரும் பல கிலோமீட்டர் நடந்து நகரத்திற்கு வரும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்று கடலூர் மாவட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களில் இந்த தேசிய திறனாய்வு தேர்வு தற்போது தொடங்கியுள்ளது. இந்த தேர்வுக்காக பார்த்தோம் என்றால் காலையிலிருந்து மாணவர்கள் வர தொடங்கினர். அதிலும் குறிப்பாக தற்போது விருத்தாச்சலத்தில் இந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி என 2 பள்ளியில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த பள்ளிக்காக தேர்வு எழுத வந்த பள்ளி மாணவர்கள் பல்வேறு இடங்களில் இந்த புறவழிச்சாலையில தடுத்து நிறுத்தப்பட்டு இறக்கி விடப்பட்டனர். இதனால் தேர்வுக்கு வந்த அந்த பள்ளி மாணவர்கள் அவசரமாக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பள்ளிக்கு வந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் இந்த ஸ்டாலின் நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள வந்த திமுகவினர் மட்டும் அவர்கள் வந்த வாகனத்தை மட்டும் இந்த போலீசார் நகரத்திற்கு அனுமதித்த நிலையில் தேர்வு எழுத வந்த பள்ளி மாணவர்களுக்கு எவ்வித மாற்று ஏற்பாடும் செய்யாமல் இந்த ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டதால் மாணவர்களின் பெற்றோர்கள் கடும் கொந்தளிப்பு அடைந்துள்ளனர். மேலும் கடந்த 4 மணி நேரமாக இந்த விருத்தாச்சலம் நகரத்திற்குள் பேருந்துகளையும் வாகன ஓட்டிகளையும் அனுமதிக்காதால் கடும் பயணிகள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வரும் நிலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இந்த திமுக வைத்த கொடிக்கம்பங்கள் மற்றும் பாதுகாப்புக்காக காவல்துறை வைக்கப்பட்ட தடுப்பு வழிகளால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதனால் தற்போது இந்த வாகன ஓட்டிகள் தங்கள் சொந்த விலைக்கு வந்தவர்கள் என அனைத்து தரப்பினரும் தற்போது விருத்தாச்சலம் நகரத்தை சுற்றி பல கிலோமீட்டர் சுற்றி செல்லும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.